வணக்கம் நண்பர்களே. ஆதார் அண்ட் பேன் வந்து லிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு 3-4 வருஷமாகவே சொல்லிகிட்ருக்காங்க. அது நம்ம பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்றத வீடியோவில் பார்க்கலாம். அதே போல் பண்ணாமல் இருந்தவருக்கு என்ன மாதிரி பணம் வந்து பிடித்தம் செய்யப்பட்டது என்பதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆதார் வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் பேன் எல்லாருக்குமே தெரியும். பேன் இல்லாதவங்க பேன் வச்சுருக்கணும். பேங்க்கில் பணம் போடுறதா இருந்தாலும் எடுக்கிறதா இருந்தாலும், அதே போல் லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி பழைய நிறைய விஷயங்களுக்கு வந்து பேன் கார்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, ஜூன் 30th 2023க்குள்ளே இந்த பேன் கார்டையும் ஆதாரையும் லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு இப்போ பல காரணங்கள் இருக்கும். ஒன்று வந்து நிறைய மோசடிகள் நடக்கிறது, அதை கண்டுபிடிப்பதற்கும், அதே போல் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் ஏமாத்துறவங்களை வந்து கண்டுபிடிப்பதற்கும் அது உதவியாக இருக்கும். அப்படின்ற நிறைய காரணங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இந்த பேன் கார்டு அந்த ஆதார் லிங்க்கை வந்து லிங்க் பண்ணாமல் இருந்தால், அதாவது ஜூன் 30th 2023க்கு உள்ளே பண்ணாமல் இருந்திருந்தோம்னா, அந்த பேன் கார்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்ஆப்ரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பேன் கார்டு இருந்தாலும் அந்த பேன் கார்டு வந்து செல்லாது. அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வந்து டெபாசிட் பண்ணுறோம்னா, அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து வரும். அந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 20% வந்து இன்கம் டேக்ஸ் பிடித்தம் செய்யப்படும். இதுதான் வந்து நடக்கும் இந்த ஆதாரும் பேன் கார்டும் லிங்க் பண்ணாமல் இருந்தால். இதை தவிர நிறைய ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் பேன் கார்டு வந்து உபயோகமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து லிங்க் பண்ணாமல் இருந்தால் அந்த பேன் கார்டு செல்லாது என்பதால் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பண்ண முடியாது. அதுதான் வந்து என்னுடைய இது பாதிப்பு. ஆதாரும் பேனும் லிங்க் பண்ணாதவங்க இப்போ லிங்க் பண்ணோம்னா நம்ம வந்து 1000 rupees பெனால்ட்டி கட்ட வேண்டியிருக்கும் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அதனால் அது கட்டி தான் நம்ம வந்து லிங்க் பண்ண முடியும். அதை தயவு செய்து செஞ்சுருங்க. இப்போ வந்து இந்த ஆதாரும் பேன் கார்டும் லிங்க் பண்ணாதனால ப்ராக்டிக்கலாக என்ன நடந்தது ஒருத்தருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த வீடியோவில். ஒருத்தர் வந்து தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷனில் வந்து டெபாசிட் பண்ணியிருந்தார். டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் அந்த மெச்சூரிட்டி டேட் வந்த பிறகு அவருக்கு வந்து அவர் க்ளோஷர் கொடுத்துருக்காரு. கொடுத்தோடனே அவருக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டு வந்து வந்திருக்கு. அதாவது டெபாசிட்டட் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து அவங்க சர்டிஃபிகேட்டில் ஒரு எக்ஸ் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த அமௌண்ட்டோடு அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக வந்திருக்கு. அவர் வந்து இந்த ஃபார்ம் 15G and H சொல்லுவாங்க இல்லையா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு முதல்ல டிக்ளேர் பண்ணியிருந்தால் ஆக்சுவலாக இன்கம் டேக்ஸ் வந்து டிடக்ட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி அவர் டிக்ளேர் பண்ணியிருந்தோம், ஏன் கம்மியாக வந்ததுன்னு புரியல. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கேட்ட பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட ஆதாரும் பேன் கார்டும் நீங்கள் லிங்க் பண்ணல, அதனால் வந்து ஃபினான்ஷியல் இயர் 23-24க்கு வந்து 20% வந்து டேக்ஸில் இங்கே வந்த இன்ட்ரெஸ்ட்லேருந்து 20% வந்து டேக்ஸ் வந்து டிடக்ட் பண்ணி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து பே பண்ணிட்டோம். இதுதான் வந்து கவர்மெண்ட் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இது வந்து அதான் இந்த ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணாதனால அவங்க வந்து ரீசெண்டாக தான் லிங்க் பண்ணாங்க. அதாவது ஆகஸ்ட் 2024 லிங்க் பண்ணாங்க. பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 30th 2023. அப்போ பண்ணியிருந்தால் இந்த டிடக்ஷன் வந்து நடந்திருக்காது. பட் பண்ணாதனால அந்த வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு 20% வந்த இன்ட்ரெஸ்ட்டில் கொண்டு போய் கட்டிட்டாங்க தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். இதில் என்னென்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபு, அவங்க வந்து வேலைக்கு போனதில்லை, அவங்களுக்கு பென்ஷன் எல்லாம் எதுவும் கிடையாது. இவங்க வந்து நமக்கு ஒரு அமௌண்ட் வந்து போட்டிருக்காங்க அவருடைய கணவர் வந்த வருமானத்துலேருந்து. பட் பாருங்கள், சில ஆயிரங்கள் வந்து அவருக்கு வந்து இன்கம் டேக்ஸ்க்கு வந்து போயிடுச்சு. ஸோ இதில் என்னென்னு பார்த்தோம்னா, நமக்கு வந்து ஆதாரும் பேன் கார்டும் லிங்க் பண்ணணுன்றது அடிக்கடி சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் அது பண்ணலைன்னா என்ன ஆகுன்றது வந்து தெரியாது. இப்போ வந்து இந்த ஃபைனான்ஷியல் இன்ஸ்டியூஷனுக்கு வந்து நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம். நிறைய இதுக்கு வந்து நம்ம நிறைய ஃபோன் பண்ணுவாங்க, ரிமைண்டர்ஸ் அனுப்புவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு டிடக்ஷன் பண்ணுறோம், நாங்கள் பேன் கார்டும் ஆதார் கார்டும் நீங்கள் லிங்க் பண்ணல, அதனால் உங்கள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து 20% வந்து நான் டிடக்ட் பண்ணுறோம் அப்படின்றது அவங்க வந்து ஒரு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம், இல்லை ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு நமக்கு ரிமைண்டர்ஸ் அனுப்பிச்சு நீங்கள் சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கலாம். பட் இதை வந்து பண்ணலை. ஸோ இதுதாங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனும் சரி, மற்ற கம்பெனிகளும் சரி, இப்போது மீடியா எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா, நமக்கு அவங்களுக்கு தேவைன்னா நிறைய வாட்டி ரிமைண்ட் பண்ணுறாங்க. சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் எல்லாருமே நிறைய ரிமைண்ட் பண்ணுறாங்க. பட் நமக்கு ஏதாவது பாதிப்பு வரும்போது அதை வந்து பெருசாக வந்து கண்டுக்கிறதில்ல. இது வந்து கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு டிவியில் வந்து அனௌன்ஸ் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் ஆதாரம் பேன் கார்டு லிங்க் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்றத வந்து அடிக்கடி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து பொதுமக்கள் நிறைய பேர் வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ணிவிட்டு அதனுடைய பாதிப்புலேருந்து தப்பிக்கலாம். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.